Hi, hello, welcome to Sudhi's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஷாம்பூ. செம்பருத்தி பூ வச்சு எப்படி ஷாம்பூ பண்ணலாம், அதுவும் எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு நான் பூந்தி கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. இந்த பூந்தி கொட்டையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நல்லா இடித்தோம் அப்படின்னா உள்ளே ஒரு கொட்டை இருக்கும். இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த கொட்டை நமக்கு தேவை கிடையாது, இந்த அவுட்டர் லேயர் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும். ஸோ இதை ஒரு பல்காக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பூந்தி கொட்டை நல்லா நுர கொடுக்கும். இதில் ஒரு 25 கிராம் சீகக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். சீகக்காய் நல்லா அழுக்கு போக்குறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பட்டை நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கூந்தலும் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு நுர ஜாஸ்தியாக வரணும் அப்படின்னா பூந்தி கொட்டை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 to 10 பூந்தி கொட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஷாம்பு மாதிரி உங்களுக்கு நுர வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ண தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா இதை நம்ம சீகக்காய் மாதிரி தான் நல்லா தேய்க்க போகிறோம். ஆனால் நல்லா லிக்விடாக இருக்கிறதுனால நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் நுரையும் கொஞ்சம் வரும். நம்ம செஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அதில் நுரை எப்படி வருது அப்படின்னு. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் நம்ம தண்ணி ஹீட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம பொடிச்சு வச்சதை எல்லாத்தையும் இதோட நம்ம ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சதை இதில் நம்ம போட்டுடலாம். இதை நீங்கள் ஷாம்பூவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தலைக்கு குளித்ததுக்கப்புறம் முடி எப்படி ரொம்ப சில்கியாக இருக்குமோ அதே எஃபெக்ட் இதை நீங்கள் தேய்ச்சி குளித்ததுக்கப்புறமும் இருக்கும். ஸோ இதில் நம்ம தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ண போகிறோம். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம முடியில் வறட்சியாக இல்லாமல் பார்த்துக்கும். ரொம்ப வறண்டு போகாமல் கொஞ்சம் நல்லா சில்கியாக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஷாம்பூ ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப இதையே பண்ணிப்பீங்க. அண்ட் இன்னொன்று ரொம்ப ரொம்ப விலை கம்மிங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 80 to 90 ரூபாய் தான் செலவே ஆகும் இதை வாங்குறதுக்கு. ஆனால் நம்ம ஷாம்பூ ஒரு பாட்டிலே கிட்டத்தட்ட நிறைய வாங்குவோம். அதனால் இதை 50 கிராம் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 to 3 பாட்டில் அளவுக்கு நம்ம ஷாம்பூ ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சுண்டணும். அந்த அளவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூந்தி கொட்டையினால் அந்த நுரையெல்லாம் வருது பாருங்கள். ஸோ இது நல்லா கொதிக்குது. இப்போ இந்த பதத்தில் நான் தேங்காய் எண்ணெயும் அப்புறமா காஞ்ச செம்பருத்தி பூவும் நம்ம சேர்த்துடுறோம். ஸோ இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க விடவே கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முடி ரொம்ப வறண்டு போகாமல் ரொம்ப நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக தான் வச்சுருக்கோம் இந்த ஷாம்பூ. அப்புறம் இதுக்கு நான் ஒரு 25 கிராம் அளவுக்கு செம்பருத்தி பூ, காஞ்ச செம்பருத்தி பூ. இது கூட உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இல்லை வாங்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்களே செம்பருத்தி பூவை இந்த மாதிரி காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நெல்லிக்காய் பவுடர், இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. இல்லைனா கிடைக்கல அப்படின்னா ஒரு 4 நெல்லிக்காய் நல்லா துருவி காய வச்சு அதை பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 20 to 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு இதை நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும். இந்த மாதிரி கலந்துடலாம். இதை நல்லா மூடி வச்சுருங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு. ஓரளவுக்கு அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் வர மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க. ஸோ இந்த செம்பருத்தி பூவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும். அப்புறமா நம்ம வடிகட்ட போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து நம்மளுடைய ஷாம்பு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நல்லா கொஞ்சம் கட்டியாகவும் இருக்கும். அப்புறம் நல்லா அதனுடைய எசன்ஸ் எல்லாமே அந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த பட்டையோடைய வாசனை எல்லாமே. ஸோ பட்டை மெயின் பர்பஸ் எதுக்காக அப்படின்னா வாசனைக்காக தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதில் துணி போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த திப்ளியாக இருக்கிறது எதுவுமே வராமல் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு இது நல்லா குளிர்ந்ததுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், வெளியில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். என்றைக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி காலையில் எடுத்து கொஞ்சமாக மட்டும் ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு பாட்டில்லையோ எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றது எல்லாமே ப்ரிசர்வ் ஆன மாதிரி இருக்கும். பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குங்க. லிக்விடாக இருந்தால் தான் இது வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் எடுத்து ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் நுரையா வருது. ஸோ நம்ம முடிக்கு ஓரளவுக்கு நுரை வரும், ஆனால் நிறைய நுரை இருக்கிற மாதிரி நம்ம போடக்கூடாதுங்க. பூந்திக்கொட்டையும் ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணணும், நிறைய போடக்கூடாது. பூந்திக்கொட்டை வந்து நல்லா அழுக்கு ரிமூவ் பண்ணிவிடும். ப்ளஸ் அந்த நுரைப்பு தன்மையும் இருக்கிறதுனால நமக்கு தேய்க்கிறதுக்கும் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஊற்றுங்க. பாருங்கள், நான் ஊற்றும் போதே அந்த நுரை வந்து மேலே வருது. ஸோ இதை வந்து ஊற்றி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நான் 25 கிராம் எடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாட்டிலு, அப்புறம் வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு பெரிய கிளாஸில் வந்து ஒரு கால் டம்ளரும் வந்தது. ஸோ அதை வந்து நம்ம இவ்வளோ மலிவாக கிடைக்கிறத வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கெமிக்கல் கலக்காத வீட்டிலேயே செஞ்ச இயற்கையான ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.